ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான பன்னீர் மிளகு வறுவல். இது பார்த்திங்கன்னா எல்லா விதமான சாதத்துக்கும், வெரைட்டி ரைஸுக்கும், சப்பாத்திக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் நல்ல காரசாரமான பன்னீர் மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை சேர்த்து உப்பு கார்ன்ஃப்ளவர் எல்லாமே பன்னீரில் லேசாக கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. எல்லா பன்னீரையும் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு லேசாக சிவந்து வர வரைக்கும் நாம் இதை பொரித்து எடுத்துக்கலாம். பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசாக எல்லா பக்கமும் நிறம் மாறி வந்துடுச்சு. இந்தளவுக்கு லேசாக சிவந்து வந்ததும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே லேசாக பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கி வந்ததும் 3 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரட்டும். தக்காளி வதக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து மசாலாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு அப்படின்றதுனால உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்போடு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி விட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன குடமிளகாயை இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் குடமிளகாய் சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லா வரும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்காகத்தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். குடமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கி வெந்து வரணுன்னு அவசியம் இல்லை. அடுத்து இதில் நாம் பொரித்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவில் நல்லா திருப்பி திருப்பி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. பன்னீரில் மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகி லேசாக காரம்லாம் இறங்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இது கலந்து விடும்போதே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எந்த பெப்பர் ஃப்ரையாக இருந்தாலும் கருவேப்பிலையை கடைசியில் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டு எடுத்தால் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அவ்வளவுதான், நல்ல காரசாரமான பன்னீர் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா எல்லா வகையான சாதத்துக்கும், வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.